தலைப்பு செய்திகள். விஜய்க்கு அனுர வாழ்த்து செய்தி. இலங்கை தமிழக உறவு மேலும் வலுப்படும் என்றும் தெரிவிப்பு. யாழ்தேவி ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். சாக்லேட் வடிவில் கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் பெறுமதியான ஹசீஸ். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞர் ஒருவர் கைது. சுகாதாரத்துறையில் அதிரடி மாற்றம். அனைத்து மாவட்டங்களுக்கும் எம்பிக்கள் நியமனம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள். இலங்கையும் தமிழகமும் வரலாறு, கலாசாரம், வணிகம் மற்றும் தலைமுறையாக தொடரும் மக்களிடையிலான நெருக்கமான உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. இலங்கையும் இந்தியாவும் மென்மேலும் நெருக்கமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையும் கட்டியெழுப்பி வரும் நிலையில் எதிர்காலம் மகத்தான பொருளாதார வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. வலுவான இந்திய இலங்கை கூட்டாண்மைக்குள் இணைந்து செயற்படுவதன் மூலம் செழிப்பான முன்னேற்றத்தையும் அடைவதற்கு நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். உங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அண்டை நாடான இலங்கையின் அரசு தலைவர் விடுத்துள்ள இந்த வாழ்த்துச் செய்தி இரு பிராந்தியங்களுக்கும் இடையிலான உறவில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை வரையிலான யாழ்தேவி ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை புகையிரத சேவையின் அறிவிப்பின்படி யாழ்தேவி புகையிரதத்தின் பயண நாட்கள் மற்றும் ஒழுங்குகள் வருமாறு: கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை நோக்கி திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பயணிக்கும். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிக்கும். வடக்கு ரயில் பாதையில் மேற்கொள்ளப்பட்ட நவீனமயமாக்கல் பணிகளை தொடர்ந்து இந்த சேவை மீண்டும் அமலுக்கு வருகிறது. விமான நிலையத்தின் ஊடாக பாரிய அளவிலான ஹதீஸ் போதைப் பொருளை கடத்தி வர முயன்ற கொழும்பைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 24 வயதுடைய சந்தேக நபர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையின் சர்வதேச சந்தை பெறுமதி சுமார் 4,77,80,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தனது பயண பொதியினுள் மிகவும் சூட்சமான முறையில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தார். அதிகாரிகளை ஏமாற்றும் நோக்கி சாக்லேட் போன்ற பொதி செய்யப்பட்ட 15 உரைகளுக்குள் இந்த ஹதீஸ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை சோதனையின் போது அம்பலமானது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போதே போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் இவரை கைது செய்தனர். சந்தேக நபரை குடியிருக்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்போது மேற்படி இளைஞரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான உத்தரவை பெற்று இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னால் இருக்கும் ஏனைய நபர்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை சேவைகளை மக்களுக்கு மிகவும் விடைத்திறனுடன் கொண்டு சேர்ப்பதுடன் வளங்களை முன்னுரிமை அடிப்படையில் சரியாக பயன்படுத்துவதை இலக்கு வைத்து மாவட்ட ரீதியிலான சுகாதார சேவை ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அவதானம் செலுத்தியுள்ளார். இதன்படி அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக நியமிப்பதற்காக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளினால் நிர்வகிக்கப்படும் சுகாதார நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறைபாடுகளை நீக்கி மிகவும் விடைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். மக்கள் பங்களிப்புடன் மாவட்ட மட்டத்திலான சுகாதார தேவைகளை கண்டறிந்து அவற்றை முன்னுரிமைப்படுத்துதல், அத்தேவைகளை தேசிய மற்றும் மாகாண சுகாதார திட்டங்களுடன் இணைக்க வசதி செய்தல், மத்திய மற்றும் மாகாண சுகாதார நிறுவனங்களுக்கு இடையே
வளங்களை சரியாக பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்தல், முக்கியமான புதிய திட்டங்களை அடையாளம் கண்டு அமைச்சுக்கு பரிந்துரைத்தல், தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணித்து உரிய காலத்திற்கு அவற்றை நிறைவு செய்தல் ஆகியவை பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளன. பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் சனிக்கிழமை போலீசார் விசேட சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போது 589 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது 27,816 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 16 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 289 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 137 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 75 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 62 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,281 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருபெரும் திராவிட கட்சிகள் 69 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த நிலையில் புதிய அரசை அமைத்து முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆளுநர் முன்னிலையில் விஜய் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொண்டார். விஜயை தொடர்ந்து ஆனந்த், ஆதவ், அர்ச்சுனா உள்ளிட்ட 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சரின் முதல் கையெழுத்தாக தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளிலும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் உத்தரவு அமைந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்புக்கு மாவட்டந்தோறும் சிறப்பு படை, பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஆகிய உத்தரவுகளை விஜய் பிறப்பித்துள்ளார். இதையடுத்து தனது முதல் உரையில் விஜய் மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நம் அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோருக்கு நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு வழங்கிய கட்சிகளின் தலைவருக்கு நன்றி என்றார். மேலும் மக்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தந்தால் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பேன். பெண்கள் பாதுகாப்பு கடுமையாக கடைபிடிக்கப்படும். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை இன்றிலிருந்தே எடுப்பேன். நம் பிள்ளைகளை அதிலிருந்து காக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. எல்லோருக்கும் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வேன் என்றார். என்னை கஷ்டப்படுத்தியவர்களாக இருந்தாலும், நண்பர்கள், எதிரிகள் யாராக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்களே. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு முதன்மை கவனம் செலுத்தப்படும். மக்களின் பணம் எனக்கு தேவையில்லை. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், என் அரசில் இருப்பவர்களாக இருந்தாலும் விடமாட்டேன். நாம் ஜெயித்து விட்டோம் என ஆட்டமாடலாம் என நினைத்தால் அந்த எண்ணத்தை இப்போதே மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். எங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நன்றி என விஜய் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் தொடர் பயங்கரவாத தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். கடந்த புதன்கிழமை நடந்த தாக்குதலில் 24 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமையும் மீண்டும் தாக்குதல்கள் தொடர்ந்தன. இந்த கொடூர தாக்குதல்களுக்கு அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. தங்களது நிபந்தனைகளுக்கு உடன்பட மறுக்கும் கிராமங்களை இலக்கு வைத்து இந்த அமைப்பு தாக்குதல் நடத்தி வருகின்றது. மாலியின் தலைநகர் பாமோகோவிற்கு அருகிலுள்ள மத்திய சிறைச்சாலையை ஆயுதம் ஏந்திய போராளிகள் தாக்கியது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரங்களை முற்றுகையிடப் போவதாகவும் தீவிரவாத அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. முன்னதாக கடந்த வாரம் தாக்குதலில் மாலியின் பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ காமரா கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தின் பனு மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 15 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டி வந்து ஒரு போலீஸ் சோதனை சாவடி அருகே மோதி பயங்கரவாதிகள் வெடிக்கச் செய்துள்ளனர். இந்த தாக்குதலில் போலீஸ் சோதனை சாவடி முற்றிலும் தரைமட்டமானது. முதற்கட்ட தகவலின்படி குறைந்தது 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் தாக்குதல் நடந்த சமயத்தில் சோதனை சாவடியில் 15க்கும் மேற்பட்டோர் காவலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று
1812 லண்டனில் நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமர் இப் ஸ்பென்சர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1985 இங்கிலாந்தில் உதைப்பந்தாட்ட போட்டி ஒன்றில் அரங்கில் இடம்பெற்ற தீ விபத்தினால் 56 பார்வையாளர்கள் உயிரிழந்தனர். 1997 IBMஇன் ஆள் நீல கணனி முதலாக கேரி காஸ்பரோவை சதுரங்க ஆட்டத்தில் தோற்கடித்தது. 2014 காங்கோ மக்களாட்சி குடியரசு கின்சா நகரில் காற்பந்து விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் 15 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.